ப்ரான் தொக்கு இந்த அளவுக்கு நீ டேஸ்டியாக செய்வேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய வீடியோ லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சோம்பு, பட்டை, லவங்கம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயம், கீரி வச்சிருக்க பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், உப்பு, 1½ ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 3 பெரிய வெங்காயம், 3 பெரிய தக்காளி, அதுதான் வந்து 1/2 கிலோ ப்ரானுக்கு கணக்கு. இப்போ தக்காளியும் போட்டு நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ப்ரான் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரானை போட்டதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே நல்லா தண்ணி இந்த அளவுக்கு வந்துடும். அந்த ஸ்டேஜில் வந்து 2½ ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து குழம்பு மசாலா தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரான் வந்து முழுகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்துடும் ஒரு 8 நிமிஷத்துலேயே. கடைசியாக நீங்கள் வந்து பெப்பர் தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை போட்டு இறக்குனீங்க அப்படின்னா கம கமன்னு தொக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது.